இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் மத்தேயு 22வது அதிகாரம் 37வது வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடு அன்பு கூறுவாயாக. இது ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு நாட்களை நமக்கு கொடுத்த முதல் பிரதான கற்பனை. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இந்த முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நம்ம அவரை நேசிக்கிற அந்த அன்பை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இப்படி வேதத்துல 2 பேர் ஆண்டவரை எப்படி சேவித்தார்கள்? ஒருவர் ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவருக்கு செய்த காரியமும், ஒருவர் முழு இருதயத்தோடு செய்யாததனால் நடந்த காரியத்தையும் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 2 ராஜாக்கள்ல 9வது அதிகாரம் 10, 11வது அதிகாரத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அதுல முதலாவது யெகூ என்பவர் ஒரு தேசாதிபதியா இருந்திருப்பார். கர்த்தர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட இஸ்ரவேல் ராஜாவையும் அவருடைய குடும்பத்தையும் முற்றிலுமாய் சங்கரிக்க சொல்லி யெகூக்கு கட்டளை கொடுத்திருப்பார். யெகூ அவை எல்லாவற்றையும் நிறைவேற்றி பாகாலின் கோவிலையும் அங்கிருந்த விக்கிரகங்களையும் அழித்திருப்பார். ஆனாலும் அங்கிருந்த ஏரோபெயாமின் கன்றுக்குட்டிகளை மட்டும் அவர் அழிக்காம இருந்திருப்பாரு. 2 ராஜாக்கள் 10வது அதிகாரத்துல 31வது வசனம். ஆனாலும் யெகூ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடு நடக்க கவலைப்படவில்லை. யெகூ ஆண்டவருக்கு பிரியமா நடக்கணும்னு நினைச்சாரு. ஆனா கம்ப்ளீட்டா அதை செய்யாம ஒரு சில பாவங்களை மட்டும் அவர் மேற்கொள்ளாம அது அவரிடத்துல இருந்தது. கன்றுக்குட்டிகளை வைத்திருந்தாரு. ஏரோபெயாமின் பாவங்கள் அவரிடத்துல இருந்தது. அதனால் தேசத்துல நடந்த காரியம் என்னன்னு பார்த்தா, அசகேல் இஸ்ரவேலை முற்றுகையிட்டு அதில் இருக்கிற நிலங்களை அபகரித்தார். அடுத்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, யோய்தா என்ற ஆசிரியர் இருப்பார். அவரும் ஆண்டவருக்கு பிரியமாய் பாகாலின் பலிப்பிடங்களை முற்றிலுமாய் அழைத்து அங்கிருந்த விக்கிரகங்களை அழித்து பூசாரியர்களை முற்றிலுமாய் அழித்திருப்பார். ஒரு சின்ன காரியத்தை கூட விடாமல் எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அழித்து சங்கரித்திருப்பார். முழு இருதயத்தோடு அந்த காரியத்தை முடித்திருப்பார். அதனால் தேசத்துக்கு நடந்த நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, 2 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 20வது வசனம். தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்து நகரம் அமைதலாயிற்று. நம்மிலும் அநேகர் ஆண்டவரை நேசிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், முழு இருதயத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா முழுவதுமாய் நம்ம சில காரியங்களை விட்டு வராம, சில பாவங்களை விடாம, இன்னும் ஒரு சில காரியங்களை நம்ம குறைவோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல இன்றைக்கு முழுவதுமாய் மனம் திரும்பி அவரிடத்துல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு நம்ம அவரை அன்பு கூறணும்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த அதே அமைதலும் மகிழ்ச்சியும் நம்ம வாழ்க்கையிலும் நிச்சயமாய் கிடைக்கும். ஆமீன்.